Hi guys, welcome to Locker Room Tamil Cricket NBA F1 கான ஜென்ரல் பாட்காஸ்ட் தமிழில். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நீங்களே யாராவது கூட எங்களோட இதை பற்றி கான்வர்சேஷன் வச்சுக்கணும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி ஆர்கியூமெண்ட் மாதிரி பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ யா, இனி வீடியோவில் பேசலான் இருக்கிறத ஜஸ்ட் சும்மா டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கிறதுன்னு பார்த்தா எம்ஐ சீசன், எம்ஐ ஃபேனாக என் பர்ஸ்பெக்டிவ் சும்மா அப்படியே சொல்லலான்ற மாதிரி யோசித்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி எங்களோட 14th மேட்சும் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி ஒரு ஓவர்வியூ மாதிரி பண்ணலான்னு யோசித்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி நாளைக்கு தான் ப்ராபப்ளி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னா ஃபோர்த் பர்சன் யாருன்னு, ஃபோர்த் டீம் யார் பிளே ஆஃபில் போகிறதுக்குன்னு டிசைட் பண்ணுற பேசிக் நாக் அவுட் கேம் மாதிரி தான் மோஸ்ட்லி நாளைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஐயோட சீசன் ஸோ ப்ரிட்டி டிசாஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு குட் ராஸ்டர் வித் லாட் ஆஃப் டேலண்ட், பட் சிவியர்லி மிஸ்யூஸ்ட் பை கேப்டன் அண்ட் கோச்சிங். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா மும்பை ஃபேனா. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது டெஃபினெட்லி அ புவர் சீசன். ஏன்னா வந்துட்டு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு வேற லெவல் ராஸ்டர், கண்டிப்பாக டாப் 2 டாப் 4 போகும். ஏன்னா வந்து ஃபயர் பவர் இருக்குது. அண்டு கண்டிப்பாக வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிசோர்ஸஸ் இல்லாமையே குவாலிஃபயர் 2 வரையும் போன டீம் இது. ஸோ இப்போ இந்த இயர் வந்து தே ஆர் லோடட் அண்ட் தே ஆர் பிரிங்கிங் பேக் பாண்டியா அப்படி இப்படின்ட்டு செம அவுட் சைட் நாய்ஸஸ் நிறையா இருந்தாலும் டேலண்ட் பயங்கரமாக இருக்குது இந்த டீமில். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் டேலண்ட் வில் ஓவர் பவர் ஆல் திஸ் பேட் டாக்குன்ற மாதிரி பேசினாங்க. பட் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஆஸ் அன் எம்ஐ ஃபேன் எனக்கு வந்துட்டு இது வந்து இந்த ஒரு வைப் செட் ஆன மாதிரி சுத்தமாக ஃபீலே இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி 15 இயர்ஸாக டீமை ஃபாலோ பண்ண போது எல்லாமே லாசஸ் வின்ஸ் வந்து பார்ட் ஆஃப் த டீம் தான். ஏன்னா நீ லூஸ் பண்ணுற கேம் பார்த்தோன்னா செம காண்டு இருக்கும். என்னடா கேவலமாக ஆடுறானுங்க, இப்படி ஆடுறானுங்களேடா அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே கம்பேக் பண்ணிடுவோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இந்த இயர்லாம் வந்துட்டு இவனுங்க மயிர் மாதிரி ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ரைட்டு, இவனுங்க ஆக்டிவாக தோக்கணும் தான் ஆடுறாங்க போல், டீமை சாபட்டாச் பண்ண ஆடுறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ அதுக்கு மேலே சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அண்ட் ஆப்வியஸ்லி மொமெண்ட்ஸும் இருந்துச்சு ஹியர் அண்ட் தேர். ஸ்கையோட 100 ஒரு கேம், ரோஹித் சர்மா 100 ஒரு கேம், இஷான் கிஷான் ஹியர் அண்ட் தேர் நல்ல ஸ்டார்ட்ஸ் அண்ட் நாக்ஸு, ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு கேமியோ ஃபைனல் ஓவரில் டெல்லியோட. ஸோ யா, பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஹியர் அண்ட் தேர் மொமெண்ட்ஸ் தான் இந்த இயர். பேசிக்கலி ஒரு கோஆர்டினேட்டட் பர்ஃபார்மன்ஸ்னு இல்லை. ஸோ அதுலேருந்தே கிளியராக தெரிஞ்சிருக்கும் டீமில் வைப்ஸே இல்லை. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் சில சீசன்ஸ் யூ கேன் பாயிண்ட் அவுட் அண்ட் சே இந்த டீம் வந்து டெஃபினெட்லி நாட் த மோஸ்ட் டேலண்டட் டீம்டா, பட் எப்படா ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணலாம் சில வின்னிங்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா 2008 ஆர்ஆர் டீம் ஆன் பேப்பர் டெஃபினெட்லி அது தி மோஸ்ட் டேலண்டட் டீம்னு சொல்லவே முடியாது. ஆனால் வந்து பார்த்தா கப் அடிச்சிட்டாங்க. எப்படி கோஆர்டினேஷன், எக்ஸிக்யூஷன் எல்லாருக்குமே ஹேட் ஒன் மோட்டிவ் இன் மைண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். பட் இந்த இயர் பார்த்தா அதுதான் ஆஸ் அ டீம் எம்ஐ லேக்ட். ஒரு காமன் மோட்டிவ்னு இல்லை, ரொம்ப ஸ்பிளிட் ஆயிருந்தாங்க டீமே. ஒரு குரூப் ரோஹித் சர்மா டீமா, அது பின்னாடி ஸ்கை போகிறானா, திலகர்மா போகிறானா, பும்ரா போகிறானா, இன்னொரு டீம் ஹர்திக் பாண்டியா டீமா, அதில் இஷான் கிஷானா அப்படின்ட்டு ரூமர்ஸா இல்லை இதுதான் உண்மையா அப்படின்றது தெரில. எக்கச்சக்க ப்ராப்ளம், அவுட் சைட் நாய்ஸ் கண்ணா அப்படின்னா வந்தது. ஸோ ஓவரால் செம டிசாஸ்டர் சீசன் டு சே த லீஸ்ட். என்னை பொறுத்தவரையும் ஆஸ் அ மும்பை ஃபேன் சனியை முடிஞ்சிட அந்த சீசன்ற மாதிரி தான் இருக்கு. டு பி ஆனஸ்ட் ஹாஃப் வே த்ரூ த சீசனே இந்த சீசன் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அண்ட் லாஸ்ட் 2-3 கேம்ஸில் டியூனின் பண்ண மாட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கேமும் தோத்தா கூட ஜாலியாக உட்காந்து பரவாயில்லடா தோத்தா என்னடா யார் ஆடுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்க்குற என்னையே ஐ மீன் அந்த மாதிரி அவ்வளோ வெறியாக இருக்கிற ஃபேன்ஸே இந்த கருமத்துக்கு டியூனின் பண்ணா என்ன பண்ணலாம் என்னன்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். பட் யா, ஃப்ரம் நான் எம்ஐ ஃபேன் பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் அன் அவுட் சைட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் பர்ஸ்பெக்டிவ், உன்னோட டேக் என்ன இந்த எம்ஐ சீசன் பற்றி? நான் சொல்ல போறது வந்து இட்ஸ் நத்திங் மோர் டிஃப்ரெண்ட் தன் நீ சொன்னதே தான் இருக்கும். ஏன்னா அவுட் சைட்ல எல்லாமே நாய்ஸ் அவுட் சைட்ல நைட் போச்சு, எல்லாருக்குமே அதுதான் கேட்டுட்டு இருக்கு. என்ன நாங்க வந்து இன்டர்னலா நீங்க பாக்குற அளவுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கோம் அவ்வளவு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்க மாட்டோம். மாத்திட்டாங்கடா. எனக்கு இமிடியேட்டா தோணுது வந்து எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்க பாரு அவங்க. கப் அடிச்ச கேப்டன் எனக்கு வேணும், கப் அடிக்காம இருக்க கேப்டன் எனக்கு வேணாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பாண்டியாக்கு போயிருக்காங்க. So they really want to compete with CSK. So அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட்
அது கம்ப்ளீட் கிடையாது இல்ல. ஏன்னா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 5 கப் அடிச்சது வந்து ஒரு டீமை செட் பண்ணி கொண்டு வந்தது தான். ஏன்னா இப்ப திரும்ப நீங்க வந்து அந்த மாதிரி பேச்சுக்கு போகணும்னா டீமே தான் பில்ட் பண்ணுமே தவிர கேப்டன் கப்படிக்கிற கேப்டன் மட்டும் தூக்கி போட்டா கப் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டா பிக் கொஸ்டின் மார்க். ஜிடிக்கு அவர் அடிச்சா அப்படிங்கிறது அது வேற கொஸ்டின். ஜிடிக்கு வந்து நான் லக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். வாட் எவர் ஹி தாட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் அது ஒர்க் ஆச்சு அந்த சீசன்ல. எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஹீ ஆச்சு நத்திங் ரிலீவென்ட். அண்ட் நேராஜியும் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு கொஞ்சம். ஸோ நிறைய இன்புட்ஸ் தாட்ஸ் அண்ட் கேரி கிறிஸ்டனும் வந்து கூட இருந்தார். ஸோ பேட்டிங் கோச். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இங்க வந்து கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் சேஞ்சு பவுச் ஜெயவர்தனாவை தூக்கி வேற போட்டது. எம்ஏ வந்து நிறைய இடத்துல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க கிரிக்கெட் ஆப்ரேஷன்ஸ் அன்லைக் சிஎஸ்கே. ஸோ நிறைய இடத்துல அவங்களோட டைவர்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஸ்பிளிட் ஆகுதோ, ஸ்பிளிட் ஆயிட்டு மெயின் டீம் மேல ஃபோக்கஸ் போகுதோ அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சேன். ஏன்னா துபாய் ஒரு டீம் இருக்கு IL20, சவுத் ஆப்பிரிக்கா விமன்ஸ் டீம், வெரி குட் டு ஹேவ் அன்லைக் சிஎஸ்கே. வெரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் இங்க ஸோ 4 இடத்துக்கு போகும்போது ஜெயவர்தன் தூக்கி அங்க போட்டா இங்க இவர் பவுச்சர் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். இவ்வளோ பெரிய டீம் வந்து டக்குன்னு கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லுங்கிறது அவரோட ஹேண்டில் பண்ணல. கோச் தான் ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணிடுறோம் டிரான்சிஷன் ஃபேஸ். அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் டீம் வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறைய யூடியூப் சேனலுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்ல ப்ராஸ்பெக்ட் நல்ல டீம். அது கரெக்ட் தானே. பேப்பர்ல நல்ல டீம் தானே. அது யாரா இருந்தாலும் இந்தியன் டேலண்ட்ஸ் நேம் ஒரு கமெண்ட்ரியில கூட சொன்னாங்க. ஐ திங்க் யாரு கெவின் பீட்டர்சன்னா யாரோ சொன்னான்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் ஆர் ரியலி இந்தியன்ஸ். ஐ திங்க் ஒன் டே வந்து தே ஒன்லி பிளேட் one foreigner. I think 10 Indian batsmen, 10 Indian player விளையாடுனாங்க. No team has ever played. I think only Rajasthan came close. 9 பேர் விளையாடுனாங்க. 10 விளையாட வந்து அந்த தைரியம் வந்து 9 மட்டும் தான் இருக்கு. ஏன்னா they are such a pure Indian talent. அதை எல்லாமே தூக்கி 32ல போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி ஈவன் டுடேஸ் மேட்ச் வெர்சஸ் LSG நம்மன்னு பார்த்தோம். என்ன பண்ண முடிஞ்சது அவரால். வதேரா அப்கோர்ஸ் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு அப்படி அடிக்கலனாலுமே வந்து நிறைய இன்னிங்ஸ் வந்து அடிச்சு கொண்டு வந்திருக்கான். பாண்டியா பத்தி நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் நானு. இந்த ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஒண்ணு போல அப்படின்னா எதுவுமே போகாது அந்த பக்கம். அதனால அந்த பக்கம் நான் போக போறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி நிறைய கிரிட்டிசிசம் திரும்ப நம்ம வீடுல அதே கிரிட்டிசிசம் போட்டு பண்ண வேணாம் அப்படிங்கிறத அந்த பக்கம் போல. மற்றபடி டீம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து அப்படி வச்சிருக்கோம்னா டீம் ஹேண்ட்லிங்கிறதே நிறைய வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. பும்ராவோட யூசேஜா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சென்சஸ் வந்து இப்படிதான் பண்ணணுமோ அப்படின்ற இது தாட் ப்ராசஸ். மேபி ரோஹித் இன்புட்ஸ் கொடுத்தாரா, அதையே ஸ்டார்டிங்லேயே பண்ணல. அந்த ஒரு ஹெட் ஸ்டார்ட் கிடைச்சிருக்குமே. ஸ்டார்டிங் ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒத்த கால நிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ என்ன வேணா பண்ணி எந்த டீம் வேணா கூட நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கவே மாட்டேன். அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றோம். ஏன் ஒய் டோன்ட் தி பிரேக் ஸ்ட்ரீக்? ஸ்டார்டிங் ஒரு வின் எடுத்து ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா அந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டா போயிருக்கலாம் மேபி. ஏன்னா 2022ல நல்லா 10th பிளேஸ், இந்த வருஷமும் 10th பிளேஸ். ஆனா நடுவுல வந்து தே மேனேஜ் டு கோ டு எலிமினேட்டர். அன்பார்ச்சுனேட்லி சுப்மன் கில் நாக்கால வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. மேபி மேபி குவாலிஃபை 2ல சுப்மன் கில் அடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அது இல்லைன்னா இந்த வருஷம் ஏதோ டிரான்சிஷன் ஆகாம இருந்தது, ரிசோர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தே குட் ஹவ் காட் அ ப்ராஸ்பெக்ட். அடிக்கலாம் கப் அடிக்கலாம் ப்ராஸ்பெக்ட். இவன் அடிப்பான்டா, இவன் இருப்பான்டான்னு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ரிட்டர்னிங் இருந்திருக்கலாம். இப்ப இவங்களுக்கு தெரியல ப்ராப்பர் கண்டென்ட் யாருன்னு. தெரியலன்னு இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவங்க கண்ணுக்கு தெரியா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் ரிலீஸ் பண்ண போறாங்க, அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு விளையாடதான் போறாங்க. இவங்க பார்த்து ஆச்சரியம் தான் பட போறாங்க. இவனாடா நம்ம டீம்ல இருந்தாரடா அப்படின்ற மாதிரிதான். எக்ஸாம்பிள் ராமன்தீப் சிங், கிளியர் எக்ஸாம்பிள். He is emerged as a finisher. ரசல் கூட அடிக்க முடியல. He single-handedly take not 1 match, 2 match, 3 match அடிச்சிட்டு இருக்கான் தொடர்ந்து. அடிக்கிறதுமோ 15-20 தான். ஆனா அந்த 15-20 4 பால் 5 பால். தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ்ல. அந்த 15-20 ரன்ல தான் கேகே வந்து ஜெயிச்சாங்க. அவங்க லூஸ் பண்ணது பாருங்க, ஜஸ்ட் 3 மேட்சா லூஸ் பண்ணிருக்காங்க. ராமன்தீப் சிங் கிளியர்லி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அந்த இம்பாக்ட் எம்ஐல பண்ணல. பட் ஆனா எம்ஐ சான்ஸ் கொடுக்கலாம் சொல்ல மாட்டேன். கொடுத்தாங்க. 6ல வந்து இறங்கினாரு. ஆனா வந்து ஒரு சீசன் தான். ஐ திங்க் 2022 மட்டும் தான் கொடுத்தாங்க. ஒரே சீசன் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அந்த மனுஷன். தெரியல. அந்த மாதிரி இந்த சீசன் நிறைய ப்ராஸ்பெக்ட் வெளியே போவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு என்ன அந்த பாயிண்ட்ல சொல்லணும்னா நான் வந்து ஒரு 3-4 பிளேயர் கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ திலக் வர்மா, நெஹால் வதேரா, நமந்தார்,
அதுக்கப்புறம் நீ ஃபாரின் ப்ராஸ்பெக்ட்ஸே எடுத்தேன்னா வந்து உனக்கு டெவால் பிரவிஸ், ஜெரால்டு கோச்சி, நுவான் துஷாரா இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா தே ஹேவ் குட் டேலண்ட்னாலும் ஆன் பேப்பர் இருக்குன்னாலும் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ப்ராப்பராக இந்த சீசன் யூட்டிலைஸ் பண்ணல. அதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு திஸ் நீட்ஸ் டு பி டீப் டைவ்டு. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் நிறையா. ஸோ அந்த நாய்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு எந்த டீமுக்கும் இல்லை. பேக்லாஷ் ப்ராப்ளி ஆர்சிபி சொல்லலாம். பட் அகைன் ஆர்சிபி வந்து எக்கச்சக்க லாஸ்னால ஆஃப்டர் அ பாயிண்ட் வின் பண்ணுவாங்களானே தெரியாதுடான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்கன்றதுனால நீ கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது உனக்கு எல்லாமே நெகட்டிவாக போச்சுன்னு வச்சுக்கோடி, இதுக்கு மேலே நான் எதுக்குடா ட்ரை பண்ணோன்ற மாதிரி மைண்ட் வந்துடும் ஒரு பாயிண்ட்ல. உனக்கு அந்த ஃபேஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எதுவுமே ஒர்க் ஆகல, நீ என்ன ட்ரை பண்ணாலுமே உனக்கு நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீ எவ்வளோதான் அதை வந்து மாற்ற பார்த்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், எனக்கு இது ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி. அதுதான் வந்து ஹர்திக் பாண்டியா ஓடுது இந்த ஃபேஸில். ஏன்னா இந்தியாவுக்கு அவன் கண்டிப்பாக பிக் மேட்ச் பிளேயர்ஸில் நல்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிக் மேட்ச் பிளேயர்ஸ். ஏன்னா 2016 வேர்ல்டு கப், 17ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 19ல கலெக்டிவ் ஃபெயிலியர். ஸோ அதை வந்து நீ ஹர்திக் பாண்டியா மேலே மட்டும் போட முடியாது. ஸோ இந்தியாவுக்கு அவன் எப்போ ஆடி இருக்கானோ ஹி ஹஸ் பீன் தட் எக்ஸ் ஃபேக்டர். அண்ட் ஃபார் த டைம்ஸ் வேர் ஹி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் த டீம், அன்ஃபார்ச்சுனேட்லி வி குடன்ட் கெட் இட் டன். நம்மளால் பண்ண முடியல. 2021ல அவைலபிள் இல்லை, 22 ஸோ விளையாடலன்ன போது இந்தியாவுக்கு ஆடி இருக்கும்போது ஹி ஹஸ் டன் அ குட் ஜாப். அண்ட் அதர் தேன் தட் நிறைய கேம்ஸ் ஹி ஹஸ் மிஸ்ட் அவுட். ஸோ உனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபெயிலியர் அண்ட் அட்வர்சிட்டி அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா இன்டர்நேஷனல் கரியர் /IPL ஃபேஸ் பண்ணல. ஏன்னா எம்ஐலையுமே ஜாயின் பண்ணக்கப்புறமா 15ல ட்ராஃபி, 16 மிஸ் அவுட் ஆச்சு, 17 ட்ராஃபி, 18ல மிஸ் அவுட், 19 ட்ராஃபி, 20 ட்ராஃபி, 21ல மிஸ் அவுட்னாலும் 6 இயர்ஸில் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் 3 ட்ராஃபிஸ். ஸோ செம சக்ஸஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு 22-23 ஜிடியில் ஒரு வாட்டி ஃபைனல்ஸு, ஒரு வாட்டி ட்ராஃபி. ஸோ ஐபிஎல் கரியராக இருக்கட்டும், இந்தியன் டீம் கரியராக இருக்கட்டும், ஒரு பெரிய அட்வர்சிட்டின்னு பாண்டியா வந்து பெருசாக ஃபேஸே பண்ணல. ஆஸ் அ கிரிக்கெட்டர், லெட்ஸ் நாட் கோயிங் டு பர்சனல் இஸ் டிஃப்ரெண்ட். ஆஸ் அ கிரிக்கெட்டர் அவனோட கிரிக்கெட்டிங் கரியரில் வந்து செம்மட்டி போட்டு போட்டு மிரிச்சிட்டாங்கடா இவனை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் அவனுக்கு வரல. லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு 8 இயர்ஸில் மிஸ் ஆனது எல்லாம் சேர்த்து ஒரு 2 மாதத்துலேயே போட்டு இறக்கி துவம்சம் பண்ணிட்டாங்க அவனை லிட்ரலி. ஸோ வில் ஹி பவுன்ஸ் பேக்ன்றது ப்ராப்ளி நெக்ஸ்ட் சீசன் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இயர் போட்டு எவ்வளோ கிழிக்கணுமோ கிழிக்கலாம். ஏன்னா இப்போ என்னையே நீ ஒரு நெகட்டிவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 hours கண்ணா அப்படின்னு திட்டுவேன் அவனை. பட் வாட்ஸ் த யூஸ்? ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஹி இஸ் ஃபேஸிங் திஸ். ஹில் பவுன்ஸ் பேக் பண்ணுவானா, இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஹி வில் ரெடீம் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ கேப்டன் அண்ட் பிளேயரா, இல்லை திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் தி எண்ட் ஃபார் இஸ் கிரிக்கெட்டிங் கரியரான்றதெல்லாம் நீ நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு லைக் அகெயின் ஒன் பேட் சீசன் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து உனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் குட், யூ மேனேஜ் டு ரூ இந்த டீம் அப்படின்னாலாவது ஓகேடா உன் மேலே தான்டா எல்லாம் தப்பு அப்படின்னு நான் வந்து எல்லாத்தையுமே அவன் மேலே பின் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மெனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குன்றதுனால ஃபுல்லாக அவனை மட்டும் நீ ப்ளேம் பண்ண முடியாது. 50-50. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டையும் நீ ப்ளேம் பண்ணணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஜிடியிலேருந்து அவனை வந்து வெளில எடுக்காமல் அங்கேயே விட்டுருந்து இவங்க பாட்டு கண்டினியூ பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவன் இன்னும் ஜிடியிலே கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்துக்கலாம். ஆர் வேர்ஸ்ட் கேஸ் இவ்வளோ நெகட்டிவ்னஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்திருக்காமல் இருந்திருக்கும். ஸோ யூ சோஸ் இட் அப்படின்ன போது அந்த 50% பிளேம் வந்து நீ மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தரணும். ஸோ அகெயின் ட்ராமேட்டிக் சீசன் எண்டட், அவ்வளோதான். இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் சீசன். பட் ஒன் குவிக் கொஸ்டின் பிஃபோர் வி ரேப் அப் எம்ஐ. லெட்ஸ் சே தே சூஸ் 5 players or 6 players மேக்ஸிமம் டு ரீடைன். யாரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிற? பிகாஸ் லெட்ஸ் நாட் இன்க்ளூட் ரோஹித் சர்மா இன் திஸ். நான் ஏன் ரோஹித்தை இன்க்ளூட் பண்ண வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் ஆஸ் அன் எம்ஐ ஃபேன் I think he is at the phase where next 2 tournaments of India எப்படி போகிறதோ அதை பொறுத்து let me decide on my cricketing career இருக்கான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 2023 வேர்ல்டு கப் லாஸ் I think broke him. So he is just waiting to see how we do in 2020 வேர்ல்டு கப் அண்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ அது ரெண்டு பொறுத்து தான் அவன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதே இருக்குமோன்னு எனக்கு தோணுது பர்சனலி. அண்ட் பேஸ்ட் ஆன் தட் இஃப் இஸ் நாட் அனௌன்சிங் ரிட்டையர்மெண்ட் he probably will play in any team. எம்ஐயாவே இருக்கலாம், ஆர் வேற டீமாக இருக்கலாம், ஆர் ப்ராபப்ளி ஒரு ஐடியா கூட ரிட்டையர் ஆடுவான்ற மாதிரி தோணுது. ஸோ ஆஸ்ட்ரிக் போட்டுருவோம் இப்போதைக்கு ரோஹித் சர்மா மேலே. ஸோ எக்ஸ்க்ளூடிங் ஹிம், ஹூ டு யூ திங்க் வில் எம்ஐ ரீடைன்? லெட்ஸ் சே 5 players and 1 RTM or 4 players and 2 RTM. அது நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. 6 players வச்சுக்கலாம். யார் நினைக்கிறேன்? 6 players right? So நான் வந்து 3 players இந்தியன் சூஸ் பண்ணுவேன். ஐ திங்க் வந்து பும்ரா பண்ணுவாங்க, பும்ரா ஸ்கை அண்ட் வந்து சரி பும்ரா ஸ்கை அண்ட் வந்து திலக் வர்மா. ஸோ ஹர்திக் நோ பிரெய்னர்.
ஓகே. ஹர்திக் ஃபர்ஸ்ட். ஓகே. ஹர்திக், ஸ்கை, பும்ரா. ம். ஐ திங்க் ஹர்திக் வந்தனால திலக் வர்மா விட மாட்டாங்க. ஐ திங்க் திலக் வர்மா விட்டாங்கன்னா இட் வில் பி வெரி பிளண்டர். ம். திலக் வர்மா ஐ திங்க் ஃபாரின் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு இன்னும் தோணுது. இந்தியன் வச்சுட்டு ஃபாரின் கண்டென்ட் வந்து ஆப்ஷன்ல போய் மேபி யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ம். ஸோ பும்ரா, ஸ்கை, திலக், ஹர்திக் இவங்க 4 பேரு. அண்ட் வந்து எனக்கு என்னவோ சம்திங் இஸ் டெல்லிங் மீ தே கோ ஃபார் கோயிட்ஸி. ம். கோயிட்ஸி டீம் டேவிடுக்கு போக மாட்டாங்க. ஸோ ம். அண்ட் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. டெவலப்பர்ஸ்க்கு போவாங்களான்னு தெரியல, போக மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் சிக்ஸ்த் ஒன் இஸ் நுவன் துஷரா. அவங்க ம். ரொம்ப மலிங்கா பேர் வந்து தே மேடு. ஸோ ம். மலிங்கா வந்து அப்படியே திருக்கியிருக்காரு அந்த பையனை. நல்லா போட்டிருக்கான் பையன். ம். ஐ திங்க் சிக்ஸ்த் வில் பி நுவன் துஷரா தான். ஸோ வெளியே ம். விட்டாங்கன்னா there are teams waiting for to grab him up. Even CSK could do it. I'm not sure. 2 பேரும் ஒரே டீம் வச்சுட்டு ஒரு வைஸ் கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. விட்டாங்கன்னா விட்டாலுமே ஐ திங்க் ஆர்டிஎம் கார்டுல வந்து வர சான்ஸ் இருக்கு. அண்ட் ரோஹித் ஸ்டார் போட்டது வந்து வெளியே 7th ஆர்டிஎம்ல வேணா மிஞ்சி வைக்கலாம். ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா மேபி தோனி ஆடுற மாதிரி கூட எனக்கு என்ன ஆனாலும் பண்ணலாம், வந்து ஜஸ்ட் பேட்டை சுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ஆடுறேன். ஏன்னா கிரிக்கெட் விளையாடுறேன், எனக்கு மும்பைல வந்துட்டேன், ஒரு அட்டாச்மெண்ட் மேபி இருக்கலாம். ஏன்னா 14 வருஷமா ஆடி இருக்கான், நான் ஏன் இதை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கலாம். எனக்கு என் ஃபேன்ஸுக்காக விளையாடுறேன், நான் பேட் சுத்துறேன் அப்படின்னு மேபி ஒரு வருஷம் ஆடலாம், இருக்கலாம். இல்ல இம்பாக்ட் இருக்கு இல்ல, ஸோ இம்பாக்டா வந்து நான் பேட் சுத்துறேன், நீங்க மத்த விழிச்சு விளையாடிக்கோங்க, பேட்டிங் போட்டு நான் வரேன் அப்படின்னு வந்து ஓப்பனிங்ல நல்லா ஸ்பார்க்கிங் ஸ்டார்ட், ரோஹித் மாதிரி ஸ்பார்க்கிங் ஸ்டார்ட் 2023 வேர்ல்ட் கப் மாரி எனக்கு கவலையே நான் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போனான்னா இங்க பாதி டீம் வந்து பவர் பிளேல வந்து ஃபீல்டர்ஸ் எல்லாத்துக்கும் வெளியே தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட பண்ண சான்ஸ் இருக்கு. போவான்னு எனக்கு தோணல, வெளியே டீம் வேற எங்கேயும் எடுப்பாங்கன்னு தோணல. ஒன் ப்ராப்ளம் பும்ரா தான் போக சான்ஸ் இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா பும்ரா இஸ் ஸ்டில் ஆஃப் a very less age. So maybe he might choose to go out, but தெரியல. See, if retaining Rohit is an option and they are retaining னு வச்சுக்கேன், என்ன கேட்டா ஸ்கை பும்ரா will continue. ஏன்னா ஸ்கை பும்ரா வந்து they have huge respect for ரோஹித்ன்றதுனால ப்ராபப்ளி நீ ரோஹித்தை வந்து இஃப் யூ ட்ரீட் பேட் அண்ட் அவனை நீ அனுப்புறன்னு வச்சுக்கோ, அப்போ வேணா ப்ராபப்ளி ஸ்கை பும்ரா நாங்கள் கிளம்புறோம்னா டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் நீ ரோஹித்தை ரீட்டைன் பண்ண போற அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்கை பும்ரா ரீட்டைன் ஆகாம இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ரோஹித் ரீட்டைன் பண்ணா ஸ்கை பும்ரா கண்டிப்பாக வில் கண்டினியூ டு ஸ்டேன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒன் மோர் சீசன் ரோஹித் ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு ஃபேர்வெல் சீசன் மாதிரி நீ யூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்த சீசன்லேருந்து நீ ஸ்கை பும்ராமே கண்டினியூ பண்ணி இருப்பாங்க மும்பைலன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவனோட டைம் முடிஞ்சிருச்சு, அவனோட எரா ஓவர், நம்ம நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாமேடா அப்படின்ற மாதிரி ஸ்கை பும்ரா இருக்கவாது வாய்ப்பு இருக்கு. பட் நீ ரோஹித்தை வந்து கலப்புற அப்படின்னா ஓகே, இப்போ அவனே நீ தோர்த்துற 5 டிராஃபி அடிச்சவன் அண்ட் லாஸ்ட் 5-6 இயர்ஸா பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ பேட்ஸ்மேனா இல்லைன்னா கூட கேப்டன்சி ஹஸ் டன் வெரி குட் ஜாப் பண்ண போது அவனே அடிச்சு துரத்துறீங்கன்ன போது எனக்கு எதுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்க போகுதுன்னு அவங்க கிளம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ ரோஹித்தை ரீட்டைன் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஸ்கை பும்ரா கண்டிப்பா இருப்பாங்க. பட் நீ ரோஹித்தை ரீட்டைன் பண்ணல அப்படின்னா கூட ஸ்கை பும்ரா டீம்ல இருக்காங்க அப்படின்னா உனக்கு இன்டர்னல் கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும் அவங்க கிட்ட. சி வாட் ஹஸ் ஹேப்பன், ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக நம்ம போகலாண்டா அப்படின்ற மாதிரி அந்த உள்ள என்ன ரிஃப்ட் இருக்கோ இல்லை ரூமர்ஸ் என்ன இருக்கோ அதை மேனேஜ்மெண்ட் ஸ்டெப் இன் பண்ணி கிளியர் பண்ணணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியணும் நம்ம சொதப்பி தள்ளிட்டோம், அசிங்கப்படுத்திட்டோம், ஓவர் கிரீட்ல வந்து லூஸ் மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டோம்னு அவங்களுக்கு இப்போ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். இந்த டிசிஷனை பேக் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ரெக்கவர் ஆக நாங்கள் இதை தான் பிடுங்க போகிறோம் அப்படின்ட்டு பண்ணுறாங்களா? இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணி யூ ஹேவ் டு கம் பேக்ன்றது பண்ணுறாங்களான்றது இருந்து தான் பார்க்கணும். ஸோ யா லெட்ஸ் see. ப்ராபப்ளி லைக் வில் டைவ் இன்டு இட் செப்பரேட்லி மும்பை பற்றி. ஸோ அது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு போதும். பட் லெட்ஸ் கம் டு த பிக் மேட்ச் நாளைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி. ஸோ பேசிக்கலி இது வந்து நாக் அவுட் தான். ஏன்னா வந்து 3 டீம்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிடுச்சு ஃபார் பிளே ஆஃப்ஸ், KKR, RR அண்ட் SRH. ஸோ 4th ஸ்பாட் தான் அது சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நாளைக்கு கேம் வந்து வர்ச்சுவல் நாக் அவுட்ன்ற மாதிரி சொன்னாலும் தேர் ஆர் ஸ்டில் சினாரியோஸ். ஏன்னா வந்துட்டு குவாலிஃபிகேஷன் சினாரியோஸ்ன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ பற்றி பார்க்கும்போது லெட்ஸ் கெட் இன் டு தட். ஸோ அதில் வந்துட்டு இப்போதைக்கு ஆர்சிபியோட குவாலிஃபிகேஷன் சினாரியோன்ட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இஃப் தே ஆர் பேட்டிங் செகண்ட்னா ஒரு சினாரியோ, பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு சினாரியோ. ஸோ சின்னசுவாமியில் வேறு ஆடுறாங்க அண்டு ரெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு யூ see the game go from a CSK's perspective? I mean
பிளே ஆஃப் போனக்கப்புறமா அவங்க ஒழுங்கா ஆடுவாங்களா இல்லையா இந்த டீம் வச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேணாம். லைக் நாளைக்கு மேட்ச் மட்டும் வச்சு பார்க்கும்போது மேட்ச் அப்ஸ் பேஸ்ட் அண்ட் சினாரியோ பேஸ்ட் நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? ஸோ ஐ டோன்ட் மழை பெஞ்சா மட்டும்தான் ஐ திங்க் சிஎஸ்கே கேன் கெட் டு இட். ஈவன் இஃப் தே கெட் டு இட்னா தே டோன்ட் ஹேவ் த ஃபயர் பவர் டு கெட் த்ரூ இட். அதுதான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆர்சிபி வந்து சும்மா கிடையாது, 5 மேட்ச் வந்து தொடர்ந்து ஜெயிச்சது சும்மா கிடையாது. அண்ட் அவங்க ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஆட போகிறாங்க. அண்ட் வந்து இந்த வாட்டி ஆர்சிபி பெங்களூர் வந்து போன வாட்டி மாதிரிலாம் கிடையாது, எல்லா மேட்ச்சும் 200 அடிக்கிறதே கிடையாது. 2 மேட்ச் தான் 200 ஸ்கோர் கிளாஸ் இருக்கு இந்த வாட்டி நடந்த 6 மேட்ச்ல. ஸோ அதுவே வந்து ஒரு கிளியர் சைன்ஸ் தான். மேபி ஒரு ஸ்லோ டர்னர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி மாட்டிப்பாங்க. இல்லைப்பா நான் வந்து ஃபுல்லு 200 அடிக்கிற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா தான் அவங்க தப்பிக்க முடியும். ஏன்னா இவனுக்கு வந்து 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க சிஎஸ்கேல. மொயின் அலி போயிட்டாங்க, ஸோ சாண்ட்னர் வரப்போதான், ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, அங்கே மாட்டிப்பான். மழை பெய்யலைன்னா ஐ திங்க் ஆர்சிபி ஹேஸ் அன் எட்ஜ் வித் த ஃபார்ம் கோலி இஸ் இன். அண்ட் ஐ திங்க் அவங்க கிட்ட இருக்க ஒரே ப்ராப்ளம் வந்து வில் ஜாக்ஸ் போயிட்டாங்க. ஹிட்டிங் ஸ்ட்ராங் ஹிட்டிங் இல்லை. அண்ட் வந்து அது சிஎஸ்கேலேயே வந்து மொயின் அலி போயிட்டதுனால மேபி டிட் ஃபார் டேட் அப்படின்ற மாதிரி இது சரியா போச்சு அப்படின்ற மாதிரி எவனா பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொல்றேன் அந்த ஆர்சிபி ஹேஸ் எட்ஜ் நான் பார்க்கறது தான். ஏன்னா இந்த மாதிரி கிரன்ச் சுச்சுவேஷன் வந்து ஏன்னோ எம்ஐ வந்து பண்ணி போனாங்க 2014ல. ஐ திங்க் ஐ கேன் ரிமெம்பர். ஐ திங்க் கோரி ஆண்டர்சன் அடிப்பான்னு நினைக்கிறேன். அடிச்சு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாக் யாரோ ஒருத்தர் அடிச்சு ரஜத் பத்திதர் ஆர் டூப்ளசி இல்ல கோலி யாரோ டாப் ஆர்டர்ல அடிச்சு மேக்ஸ்வெல் இல்ல வேற யாரோ அடிச்சு போவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி ஏன்னா சிஎஸ்கே ஐ டோன்ட் see them qualifying unless there is rain. ரெயின் இருந்தா போயிடுவாங்க. போனாலுமே இந்த சிஎஸ்கேக்கு அப்போ ஹெடா வந்து ஆர்ஆர் இல்ல எஸ்ஆர்ஹெச்சோட தான் மேட்ச் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரோடையும் வந்து எஸ்பெஷலி அஹமதாபாத்ல வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதுதான் என்னோட தாட். உனக்கு எப்படி பார்க்குற? ஸோ எனக்கு வந்துட்டு ஐ வுட் சே அட்வான்டேஜ் சிஎஸ்கேன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து தே ஆல்வேஸ் ஹேட் த ஹெட்ஜ் ஓவர் ஆர்சிபி. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் நான் வந்து அவங்களுக்கு எட்ஜ் நான் தருவேன் சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்துட்டு சென்னை கிரவுண்ட் ஐ மீன் சின்னசுவாமி கிரவுண்டில் ஆப்வியஸ்லி அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரெயின் ஆர் நோ ரெயின் என்னை பொறுத்தவரையும் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த மொமெண்டமும் இருக்குது. அண்டு குவாலிஃபிகேஷன் சினாரியோ இன்னும் கொஞ்சம் ஈஸி சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணால் ஆப்வியஸ்லி த்ரூ, நீ வந்து நெட் ரன் ரேட்டை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நீ வந்துட்டு 1 ரனில் வின் பண்ணாலுமே முடிஞ்சு உனக்கு கேம், கரெக்டாக? ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் வந்து லெஸர் ப்ரெஷர் அவங்களுக்கு, அது ஒன்று. அண்டு 2வது திங் வந்து லூசிங் சினாரியோவை எடுத்துக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இஃப் தே ஆர் லூசிங்னு கூட வச்சுக்கோ, ஆஸ் லாங் அஸ் தே டோன்ட் லூஸ் பேட்லியே உள்ளதான். நீ சொல்கிற மாதிரி இப்போ 18 ரன்ஸில் தோக்கலைனாலும் 18.1க்கு மேலே கேமை இழுத்துட்டாலும் முடிஞ்சு, அவ்வளோதான். நீ ஆர்சிபி ஜெயிச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ 18.1க்கு அப்புறம் சேஸ் பண்ணு, இல்லைனா டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 18 ஆர் லெஸர் ரன்ஸில் லூஸ் பண்ணு, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஸ்டாக்ட் இன் ஃபேவர் ஆஃப் சென்னை. ஸோ அதனால் வந்துட்டு ஐ வுட் சே சென்னை தான் பெட்டர் அட்வான்டேஜ்னு. பட் என்ன வேணால் நடக்கலாம் ஐபிஎல்ல. நாளைக்கு திடீர்னு ஒருத்தனுக்கு மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன்னா 1 ஆஃப் கேம் மாதிரி, இது பேசிக்கலி நாக் அவுட் மாதிரி தான் இப்போது சிஎஸ்கே ட்ரீட் பண்ணுவாங்க இதை. ஏன்னா வந்துட்டு லூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, ஹெவியாக லூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் கண்டிப்பாக வர மாட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னா அந்த மாதிரி துமுறு மைண்ட் செட்டில் நீ வந்தனா கண்டிப்பாக ஆப்போனண்ட் வந்து வச்சு செஞ்சுருவாங்க. நீ வந்து ஒரு மொக்க ஆப்போனண்ட்டையே வந்து நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இவனுங்க ஈசாலா அது இதுன்னு 1008 ஜோக் பண்ணியிருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதுவும் ஒரு டீம் தான். அண்ட் நீ சொன்ன மாதிரி செம்மையாக கம்பேக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸில் இருந்த போது. அவங்களுக்கும் ஈக்குவல் மொமெண்டம் இருக்குது. ஸோ நீ வந்து அவங்கள வந்து ஒரு பம்முன்னு ட்ரீட் பண்ணிலாம் வரக்கூடாது கேமுக்கு. அப்படி வந்தனா கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் சிஎஸ்கே மென்டாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நாக் அவுட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது தே வில் டெஃபினெட்லி கோ ஃபார் த கில்னு தோணுது. பட் அகெயின் என்ன வேணால் ஆகலாம். ஏன்னா வந்து இது ஒரு 1 ஆஃப் கேம்ன்றதுனால இப்போது திடீர்னு யாருக்காவது ஒருத்தனுக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆனான்னு வச்சுக்கோ, முடிஞ்சு, நீ ஒன்றுமே பண்ண முடியாது. யாருக்காவது ஒருத்தனுக்கு அந்த ஒரு டே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கேன், லிட்டரலி வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. அது வந்து எய்தர் டீம். திடீர்னு உனக்கு வந்து நாளைக்கு ரஹானேக்கு வந்து வெளி பிடிச்ச மாதிரி ஆடலாம். டூபே திடீர்னு ஒரு 30 பால் 60-70 அடிக்கலாம். அங்கேயும் அதே மாதிரி தான். பட்டிதர் இல்லைனா வந்து உனக்கு திடீர்னு மைபால் லோம்ரோருக்கே மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பிகாஸ் ஹி ஹஸ் பீன் ஸ்ட்ரைக்கிங் த பால் வெல். பட் எனஃப் சான்சஸ் போன இயர் மாதிரி இந்த இயர் இல்லை அவனுக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஈதர் வே இட் கேன் கோ. அண்ட் கோலி
ஆப்வியஸ்லி கோலி வந்து ஸ்ட்ரைக்கர் ரீக்ரெட்னு என்ன பேசினாலும் லாஸ்ட் 2-3 கேம்ஸ்லாம் ஆக்சுவலி செம்மையாக தான் ஆடுறான், ஈவன் வித் அ குட் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஒன் ஆஃப் கேம். ஸோ லெட்ஸ் சி ஹவு இட் கோஸ். பட் என்ன கேட்டனா ஐ வுட் கிவ் த எட்ஜ் ஸ்லைட்லி டு சிஎஸ்கே தான். பட் 80% மழை பெய்யும் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மழை பெஞ்சாலுமே நீங்க காமிச்ச அந்த ட்விட்டர்ல காமிச்ச அந்த கார்டு தான். ஸோ எவ்வளோ ஓவர்ஸ் ரிடக்ஷன் எவ்வளோ ஓவர்ஸ் ஆகுதோ அவ்வளோ வந்து சிஎஸ்கே ஹெல்பிங்கா ஸ்டார்ட். ஸோ மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணாலே வந்து ஆர்சிபிக்கான இது வந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். லிட்டரலி 18.1 18 ரன்ஸ்க்கு அந்த மறந்துடும். நம்பர்ஸ் பெருசிட்டே இருக்கும். லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தேன், மழை பெஞ்சா 8 ஹவர்ஸ்க்கு சம்திங் அந்த நம்பர்ஸ் பார்த்தேன். ஸோ மழை பெஞ்சா ஆர்சிபி பேட் செகண்ட் ஆனா, ஸோ அந்த மேபி இப்போ 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஆகுதுன்னா லிட்டரலி இந்த நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. டார்கெட் ஃபார் ஆர்சிபி 111 அடிக்கணும்னா 6.1 ஹவர்ஸ்ல சேஸ் பண்ணணும். லிட்டரலி going to be hell of a contest. நாளைக்கு கண்டிப்பா ரெடியூஸ் மேட்ச் ஐ திங்க் 10:30 நினைக்கிறேன் கட் ஆஃப் டைம். அது வரைக்கும் மழை பெஞ்சா they will call off the match. அதுக்குள்ள மழை நின்னானா we can have something. 3 hours தான். அண்ட் வந்து பாப்போம், நம்ம மழை ஃபோர்காஸ்ட் நல்லா பேச வேணாம், என்ன நடக்குது என்னன்னு பாப்போம். அதுதான் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணலாம். பிகாஸ் நாளைய கேமுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டாப் 4 தெரிஞ்சிடும். அண்ட் டாப் 4 தெரிஞ்ச கேஸில் வந்து பிளே ஆஃபோட இண்டிவிஜுவல் மேட்ச் பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம ப்ராபப்ளி லைக் டீப் டேவ் அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம் மேட்சப்ஸ். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் டெஃபினட்டாக நாளைக்கு கேம் டியூன் இன் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மும்பை அண்ட் அவங்களோட ரீடென்ஷன் ஆர் எப்படி போகும் நெக்ஸ்ட் சீசன், அண்ட் சிஎஸ்கே ஆர்சிபியில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ டெஃபினட்டாக கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினட்டாக நாளைக்கு வந்துட்டு கேம் முடிஞ்சக்கப்புறமா பிளே ஆஃப் சினாரியோஸ் தெரிஞ்சக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.